அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற வீடியோ லாகோரி சிக்கன் ஃப்ரை. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேரினேஷன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி 1 கப் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். அதோட வெனிகரும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுவி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு ஊற வைக்க போகிறேன். இப்போ சிக்கன் இதில் நல்லா ஊறணும். 20 மினிட்ஸ் கரெக்டாக நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ இது நல்லாவே ஊறட்டும். 2வது தடவையும் நம்ம மேரினேஷன் பண்ணணும். அந்த மேரினேஷனுக்கு மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா, மிளகுத்தூள், தந்தூரி மசாலா. உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது முன்னாடி நம்ம 20 நிமிஷம் வச்சுருந்தோம்ல சிக்கன் மேரினேஷன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அந்த சிக்கனை இப்போ ப்ரிப்பேர் பண்ண மசாலாவில் மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறேன். எல்லா சைடும் சிக்கனில் அந்த மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லாவே இறங்கியிருக்கும் சிக்கனில். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்துடலாம். நான் இப்போது இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி மேத்தட்டு வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததாக அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். அதில் மேரினேஷன் ஆன சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து அலுமினியம் ஃபாயிலில் வச்சிடுறேன். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவே மேரினேட் ஆகிருக்கு. இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அலுமினியம் ஃபாயிலில் சுற்றியும் மூடி வச்சிட போகிறேன். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இட்லி சட்டியில் வச்சிடலாம். இட்லி சட்டியை வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு 15 நிமிஷம் கரெக்டாக வேக வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். சிக்கன் இட்லி சட்டியில் நல்லா வெந்தோன்னி கடாயில் போட்டு வறுக்கணும். அதுக்காண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நான் வெளியே எடுத்துக்கிறேன். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. நல்லாவே வெந்திருக்கு சிக்கன். பார்த்தாவே தெரியுது, சூப்பராக வெந்திருக்கு. கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் கொஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், லகோரி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோ பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.